ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் இபிக் ரோல்ஸ் தமிழ். இன்னைக்கு நம்ம பிவேர் தி ஜென்டில்மேனோட எபிசோடு 3 தான் பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி போட்ட எபிசோடு பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் போட்டு வச்சிருக்கேன், அதை பார்த்துட்டு வந்து இது பாருங்க. இல்லைன்னா இந்த ஸ்டோரி கொஞ்சம் கூட புரியாது. அப்புறம் எல்லாரும் மறக்காம ஒரு லைக் பண்ணிடுங்க. வாங்க இப்போ ஸ்டோரிக்குள்ள போயிடலாம். சாப்டரோட ஸ்டார்டிங்லயே அந்த சூ ஃபேமிலியோட ரெஃபரன்ஸ் இதா காட்டுறாங்க. அங்க இருந்துகிட்டு ஜூனியர் பொண்ணு சொல்றா, உண்மையில இதெல்லாம் பெரிய அநியாயம், கேட்கறதுக்கே ரத்தம் கொதிக்குது, செம கோபம் வருது. அப்ப அந்த ரெட் ட்ரெஸ் போட்ட பொண்ணு அங்க இருந்துகிட்டு, யார் அது சிஸ்டர் சிஏ வம்புக்கு எடுத்தது? அப்ப ஜூனியர் பொண்ணு அங்க இருந்துகிட்டு, எல்லாரும் பெரிய ராட்ஸா இருக்கிறாங்க, அந்த ரிலீஃப் கேனரியில் இருந்தா மக்களோட உயிரை காப்பாற்ற வேண்டிய தானியத்தை கூட சும்மா விட மாட்டாங்க. இதெல்லாம் நினைச்சு பார்க்கும்போது செமையா கோபம் வருது. அப்ப அந்த ரெட் ட்ரெஸ் போட்ட பொண்ணு அங்க இருந்து, சிஸ்டர் சி, நீங்க 6th ஜெனரேஷன்ல இருக்கிற ஒரு நோபல் ஃபேமிலி இருந்து வந்தவங்க, அதனாலதான் உங்களுக்கு இதெல்லாம் ரொம்ப அநியாயமா தெரியுது. இவ்வளவு கௌரவமான ஒரு நோபல் ஃபேமிலி இருந்து வந்த ஒரு ஆளுக்கு இந்த மாதிரி கீர்த்தனமான வேலையை பார்க்கும்போது கோபம் வருது, நேச்சுரல் தான். அப்ப ஜூனியர் பொண்ணு அங்க இருந்து, இது உங்களுக்கும் ரொம்ப அநியாயமா தெரியலையா? அப்ப அந்த பொண்ணு அங்க இருந்து, இது உண்மையில அநியாயம் தான், ஆனா இது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா தெரியல. அப்ப ஜூனியர் பொண்ணு அங்க இருந்து, ஆனா இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் கூட கோபம் வரலையா? நான் கோவப்பட்டு இப்ப என்ன ஆக போகுது? எல்லாருக்கும் ஒரு ஃபேட் இருக்கு, எல்லாம் அந்த ஃபேட் படியா நடக்கும். அப்ப ஜூனியர் பொண்ணு கேக்குறா, ஒருவேளை உங்ககிட்ட அவங்கள எல்லாம் டீல் பண்றதுக்கு தேவையான பவர் உங்க கையில கிடைச்சா அப்போ நீங்க என்ன பண்ணுவீங்க? அப்போ சும்மா இருப்பீங்களா? அப்ப அவங்க சொல்றாங்க, எல்லாரையும் முழுசா வைப் அவுட் பண்ணணும். அப்ப அங்கிருந்து ஜூனியர் பொண்ணு, ஆனா எல்லாரையும் முழுசா வைப் அவுட் பண்ணாலும் இப்ப இருக்கிற அந்த டிசாஸ்டர் ரிலீஃப் கிரீன் பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கிடைக்காது. அப்புறம் எப்படி சீனியர் பிரதர் அந்த ஃப்ளட்டை கண்ட்ரோல் பண்ணுவாரு? இந்த கிரீன்ஸ் இல்லாம மக்களை எப்படி சேவ் பண்ண முடியும்? அப்ப அவங்க சொல்றாங்க, முன்னாடி இருந்த கவுண்டி மேஜிஸ்ட்ரேட் எல்லாம் எது பார்த்து சூஸ் பண்ணாங்களோ அதை பார்த்து சூஸ் பண்ணி நாமளும் போகலாம். நீ வேணும்னு உன்னோட சீனியர் பிரதர் கிட்ட கேட்டு பாரு, அவருக்கு இதை பத்தி தெரிஞ்சிருக்கலாம். இப்போ ஜூனியர் பொண்ணு நினைக்கிறா, உண்மைதான், இந்த சிஸ்டர்ஸ் ரொம்ப புத்திசாலி தான், ஆனா என்ன இவங்களுக்கு கொஞ்சம் திமிரு ஜாஸ்தி. இந்த உலகத்துல இவங்களை மதிக்கிற மாதிரி இல்லைன்னா இவங்களை கேர் பண்ற மாதிரி யாராச்சும் இருக்காங்களா? அப்படியே வெளியில சொல்றா, இதை விட கொடுமை என்னன்னா, அந்த இம்பீரியல் கோர்ட்டோட ஃபர்ஸ்ட் இன்டென்ட் மக்களுக்கு டிசாஸ்டர் ரிலீஃபை கொடுத்து உதவி பண்றது கிடையாது. அதுக்கு பதிலா அவங்க இருக்க அந்த பகுதியை கட்டுப்பாடுக்கு கொண்டு வரணும், அங்க இருக்க ரெஃப்யூஜர்ஸ் எந்த பிரச்சனையும் பண்ணாம பாத்துக்கணும்னா அவங்களோட எண்ணம். ஆனா அவங்களுக்கு சாப்பிட ஃபுட்டும் கொடுக்காம அதே சமயம் அவங்க எந்த ரிபிலியனும் பண்ணக்கூடாதுன்னு சொல்றது என்னால இதை பத்தி புரிஞ்சுக்கவே முடியல. அவங்களோட கண்ணில எல்லாம் இந்த காமன் பீப்புள்ஸ் என்னன்னா உண்மையில யாரு? அப்ப அந்த பொண்ணுங்கிறது சொல்றா, அவங்க எல்லாரும் தண்ணி மாதிரி தான். எம்பர் டேங்ஸோங் அடிக்கடி சொல்றது என்னன்னா, நாட்டை ஆழ்ந்துட்டு இருக்கிற ரூலர் ஒரு போட்டு மாதிரி, ஆனா மக்கள் ஒரு தண்ணி மாதிரி. அந்த தண்ணி அந்த போட்டை தாங்க பிடிக்கும், ஒரு சில நேரத்துல அந்த தண்ணியை அந்த போட்டை கவுத்து விட்டுடும். அப்ப ஜூனியர் பொண்ணுங்கிறது, அவங்களுக்கு மக்கள் மேல ஒரு பயமோ ஒரு பக்தியோ கிடையாது. எம்பரர் டேங்ஸோங் இதை சொன்னப்போ ஃபர்ஸ்ட் மக்கள் தான் முக்கியம், அப்புறம் தான் நாடு, கடைசியா தான் அரசன்னு சொன்னாரு. ஆனா இவங்களுக்கு மக்கள் மேல ஏதாச்சும் பயமா இருக்கா என்ன? அப்ப அந்த பொண்ணு அங்க இருந்து, தி பீப்புள் ஆர் இம்பார்ட்டன்ட் அண்ட் தி ரூலர் இஸ் லைட் என்ன சொன்னது உங்களோட கன்ஃபியூஷன் ஸ்டேஜ் தான். எம்பரர் டைஸும் கிடையாது, ரூலர் எப்போதும் ஆபத்து வரும்னு எச்சரிக்கையா இருக்கணும். வாட்டர் அமைதியா இருந்தாதான் போட்டும் அமைதியா இருக்கும். பாரு, இந்த டாக்குமெண்ட்ல கூட வாட்டரை ஸ்டேபிள் பண்ணணும்னு தான் சொல்லுது. அப்புறம் இங்க இருக்கிற வாட்டர் ஒரு ஸ்பூன் அளவுக்கு தான், அப்புறம் எப்படி அந்த போட்டை ஷேக் பண்ண முடியும்? அப்ப அந்த பொண்ணு அங்க இருந்து கிளம்பி போய்கிட்ட சொல்றா, ரூலர் இதை பத்தி கவலைப்படாம இருக்கலாம், ஆனா யாரோ ஒருத்தர் இதை பத்தி கவலைப்படுறாங்க. அங்க இருந்து பேனல் கட் பண்ணா ஹீரோ இருக்கிற இடத்த காட்டுறாங்க. அங்க ஹீரோ இருந்துகிட்டு கச்சக் யாரோ என்ன பத்தி நினைக்கிறாங்க. அப்ப ஹீரோட ஆண்டி கேக்குறா, என்ன ஆச்சு இன்னைக்கு ரொம்ப சாப்பிட்டு இருக்க? அப்ப ஹீரோ, ஏன்னா ஆண்டியோட ஃபுட்டு ரொம்ப டெலிஷியஸா இருக்கு, இவ்வளவு சூப்பரான ஃபுட்டு, அப்புறம் ஆண்டியோட அன்பான உழைப்பை எனக்கு வீணாக்குறதுக்கு மனசு இல்ல. அப்ப அவங்க அங்கிருந்து சொல்றாங்க, இந்த ஆண்டி செஞ்ச இந்த ஃபுட்ஸ் எல்லாம் ரொம்ப காரமா இருக்கும், ஆனா டேலாங் உனக்கு அது தெரியலையா? டேலாங் உனக்கு ஏதாச்சும் சொல்லணும்னா அது டைரக்டா சொல்லிடு. அப்ப ஹீரோ நினைக்கிறா, என்ன இவங்க அப்படியே கண்டுபிடிச்சிட்டாங்க, ஆண்டி உண்மையே சொல்லணும்னா நான் உங்ககிட்ட இருந்து கொஞ்சம் பணம் கடன் வாங்குறதுக்கு தான் இங்க வந்தேன். பணம் தானே, அதை நீயே எடுத்துக்கோ, உன்னோட சேலரி நான் கொஞ்சம் சேர்த்து வச்சிருக்கேன், இதுல கடன் கேட்கறதுக்கு ஒண்ணும் இல்ல. நீ இந்த ரிலீஃப் கேனரி விஷயத்தை பத்தி கவலைப்பட்டு இந்த ஆண்டியை திருப்பி அனுப்பிவிடும்னு கவலைப்பட்ட. அப்ப ஹீரோ சொல்றா, அதுக்கான ஒரு சொல்யூஷனை நான் ஏற்கனவே யோசிச்சு வச்சுட்டேன். ஆண்டி எனக்கு 10 ஸ்ட்ரிங் ஆஃப் கேஷ் தர முடியுமா? ஃப்ரெண்ட்ஸ், இப்ப நான் சொல்ல போறது கொஞ்சம் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. 1 ஸ்ட்ரிங் ஆஃப் கேஷ்ன்றது 1001 வரும். அப்ப 10 ஸ்ட்ரிங் ஆஃப் கேஷ்ன்றது 200 ஷீ ஆஃப் ரைஸுக்கு சமம். அப்புறம் இந்த ஷீ என்னன்னா, ஏசியன் சைனாவில் அரிசி மற்றும் தானியங்களை அளக்க பயன்படுத்திட்டு இருந்தா ஒரு அளவீடு, யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட். ஒரு ஷீ என்பது சுமார் 60 இல்லைன்னா ஒரு 100 கிலோ அளவுக்கு இருக்கும். கொஞ்சம் சிம்பிளா சொல்லணும்னா ஷீ சமன் ஒரு மூட்டை அரிசி அளவுக்கு இருக்கும்.
இதை பத்தி புரியலன்னா கமெண்ட்ல சொல்லுங்க, நான் அடுத்த எபிசோட்ல கரெக்டா எக்ஸ்பிளைன் பண்றேன். அப்ப ஆண்டி அங்கிருந்து ஷோக்காய் கேக்குறா, டைலாங் உனக்கு எதுக்காக இவ்வளவு பணம் தேவை இருக்கு? நீ என்ன உனக்கு ஒரு வெட் வார்மிங் மேடை வாங்க போறியா? அப்ப ஹீரோ அங்கிருந்து, என்ன மேடா? உங்களோட மருமகனுக்கு அது தேவையில்லை ஆண்டி. இந்த ஸ்லேவ்ஸை வச்சிருக்க ட்ரெண்டை கொஞ்சம் நிப்பாட்டுங்க, காசை வீணாக்காதீங்க. அப்புறம் அவங்களும் ஒரு ஹியூமன்ஸ் தானே. நான் இந்த காசை வாங்கிக்கிட்டு நான் அந்த யுவாங் மிங் பவுலியனுக்கு தான் போக போறேன். அப்போ நீ ஒரு புரோத்தலுக்கு தான் போக போற. நீ அங்க போய் என்ன பண்ண போறேன்னு ஒரே யோசனையா இருக்கு எனக்கு. அப்ப ஹீரோ அங்கிருந்து, தேங்க்யூ ஆண்டி. அப்ப அவங்க கொடுக்க வந்த காசை திரும்ப எடுத்துக்கிட்ட. டேய் என்ன புரோத்தலா? அதெல்லாம் நான் உன்னை விட மாட்டேன், எந்த காசும் கொடுக்க மாட்டேன். அப்ப ஹீரோ, அது அப்படி கிடையாது, நான் இதை டிசாஸ்டர் ரிலீஃபுக்கும் பிளட் கண்ட்ரோல் ஒர்க்குக்கும் தான் நான் இது யூஸ் பண்ண போறேன். அப்ப அவங்க அங்கிருந்து கத்திக்கிட்ட, என்னது டிசாஸ்டர் ரிலீஃப்காக புரோத்தலுக்கு போக போறியா? நீ யாரை ஏமாத்த பாக்குற? போன தடவை நீ அந்த பொண்ணை ரோப்புல கட்டி போட்டு சாட்டையில அடிக்கணும்னு சொல்லிட்டு இருந்தது நான் வெளியில இருந்து கேட்டுட்டு தான் இருந்தேன். நீ அங்க போய் சந்தோஷமா இருக்க, நான் விட மாட்டேன், உனக்கு இங்கிருந்து போகிறதுக்கு அனுமதி இல்ல. அப்ப அந்த பொண்ணு அங்கிருந்து, பிக் மிஸ்டர்ஸ், ஆனா என்னால அது பண்ண முடியும். என்ன உன்னால பண்ண முடியும்? வாய மூடு. அப்படியே கீரை பொத்துன்னு உட்கார்ந்து அழுதுகிட்ட, உன்னை சாகடிக்கிற வரைக்கும் போர் அடிக்கிற வரைக்கும் படிக்க வச்சது என்னோட தப்பு தான். நான் எப்படி ஓயங்கிளானோட ஆன்செஸ்டர்ஸ்க்கு முன்னாடி தலை உயர்த்தி நிப்பேன். அப்ப ஹீரோ சொல்றா, தேவையில்லாம எதையும் கற்பனை பண்ணிட்டு இருக்காத. அப்படியே ஹீரோ அங்கிருந்து ஓடிக்கிட்ட, சரி ஆண்டி நான் இப்ப கிளம்புறேன், அப்புறம் இன்னைக்கு நைட்டு நான் சாப்பிட வர மாட்டேன். அப்ப அவங்க அங்கிருந்து அழுதுகிட்ட, நீங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சேர்ந்து டைலாங்க இப்படி கவலைப்பட வச்சுட்டீங்களே, நீங்க ரெண்டு பேரும் ஓயங்கிளானோட ஆன்செஸ்டர்ஸுக்கு துரோகம் பண்ணிட்டீங்க. அப்ப அந்த மெய்டு பொண்ணு அங்க இருந்துகிட்டு, பிக் மிஸ்டர்ஸ் என்னால உண்மையில அது பண்ண முடியும். அப்ப அவங்க, உன்னால அது பண்ண முடியுமா? ஆனா உனக்கு அதுக்கு அனுமதி கிடையாது. அங்கிருந்து பேனல் கட் பண்ணா வேறொரு இடத்துல டியாவோ பயில நல்லா கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருக்கா. அப்ப அவனோட முன்னாடி ஒரு பவுச்சு வந்து வீருது. யாரா அது? நான் ஒபிஷியல் டாக்குமெண்ட்ஸை ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கும்போது சத்தம் போட்டுட்டு இருக்கிறது, ஏதாச்சும் விஷயம் நான் வெளியே இருக்கணும்னு சொல்லி இருக்கலையா? அப்ப ஹீரோ அங்கிருந்து, லோடியாவோ வேலையில ரொம்ப உண்மையா இருக்கிற மாதிரி இருக்க, கனவுல கூட டாக்குமெண்ட் ரிவ்யூ பண்ணிட்டு இருக்க மாதிரி தெரியுது. அப்ப அந்த மஜிஸ்ட்ரேட், நீங்க எதுக்காக இங்க வந்திருக்கீங்க? அப்புறம் என்ன மன்னிச்சிடுங்க, வயசானதுனால ரொம்ப தூக்கம் வருது, அதனாலதான் கொஞ்சம் தூங்கினேன். மஜிஸ்ட்ரி, இந்த மணி எல்லாம் எதுக்கு? அப்ப ஹீரோ அங்கிருந்து, அதுவா உங்களை யான்மிங் பவுலியனுக்கு கூட்டிட்டு போறதுக்கு தான். அப்ப அந்த அங்கிருந்து எந்திரிச்சு சொல்றா, நான் கொஞ்சம் ஷெயிம்ஃபுல்லா ஃபீல் ஆனாலும் என்னோட உயிரை பணம் வச்சு நான் உங்க கூட வரேன். இப்போ ஹீரோ பின்னாடி இருந்து ஒண்ணு கொடுத்துக்கிட்ட, இந்த வயசான காலத்துல இப்படி சீன் போட்டுட்டு இருக்கீங்க, இது உங்களுக்கே ஓவரா தெரியலையா? நாளைக்கு யுவான் மிங் பவிலியன்ல வச்சு ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணுங்க. உங்களுக்கு தெரிஞ்ச இந்த ஊர்ல இருக்கிற எல்லா செல்வாக்குள்ள நபர்களும், அப்புறம் வெல்தி மர்ச்சன்ட்ஸும், அப்புறம் பட்டப்படிப்பு முடிச்சு நிக்கிற எல்லா ஸ்காலர்ஸையும் இன்வைட் பண்ணுங்க. அப்புறம் ஒருத்தர் கூட மிஸ் பண்ணாம பாருங்க. அப்ப அந்த ஆளு சொல்றா, இவ்வளவு கூட்டத்தை புரோத்தலுக்கு கொண்டு வரணும்னா நம்ம கிட்ட இருக்கிற இந்த மணி பத்தாது. இப்போ எனக்கு புரிஞ்சிடுச்சு, வண்டி போட்டு பிச்சை எடுக்கணும். சேஷே, நான் அப்படி சொல்ல வரல, ஃபண்ட் ரைஸ் பண்ணணும். மஜிஸ்ட்ரேட்டுக்கு ஒரு வழியா புத்தி வந்துடுச்சு. இது உண்மையில ஒரு நல்ல விஷயம் தான். நான் இப்பவே கிளம்பி போய் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்றேன். லோட் மஜிஸ்ட்ரேட்டுக்கு கொடுக்க வேண்டிய இருந்தா அந்த விருந்தை ஈடுகட்டுறதுக்கு நான் இப்ப பெரிய ஒரு பேன்கெட்டை அரேஞ்ச் பண்ண போறேன். ஒரு மஜிஸ்ட்ரேட், இவங்க எல்லாரும் உங்க மேல ரொம்ப மரியாதை வச்சிருக்காங்க. ரொம்ப நாளுக்கு முன்னாடியே உங்களை நேர்ல வந்து பார்த்து மரியாதை செலுத்தணும்னு காத்துட்டு இருக்காங்க. அவங்கள இருந்து சில பேர் எங்கிட்ட வந்து கேட்டுட்டே இருந்தாங்க. ஆனா மஜிஸ்ட்ரேட்டுக்கு நேரம் இல்லாதனால நான் அவங்களை எல்லாம் சமாளிச்சு திருப்பி அனுப்பி விட்டுட்டேன். அதனால நான் இப்பவே கிளம்பி போய் எல்லாரையும் கூட்டிட்டு வர போறேன். அப்ப ஹீரோ அங்கிருந்து, இங்க வாங்க, நீங்க ரொம்ப தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. அவங்க யாரும் எனக்கு ட்ரீட் கொடுக்க போறது கிடையாது. அப்ப அந்தால என்ன? அப்ப ஹீரோ சொல்றா, நான் தான் பெரிய ஒரு பேன்கெட்டை அரேஞ்ச் பண்ணி அவங்களுக்கெல்லாம் ட்ரீட் கொடுக்க போறேன். இப்ப போய் எல்லாரையும் கூட்டிட்டு வாங்க. அவங்க எல்லாரும் இந்த கவுண்டியோட ஒரு மக்கள் தான். அதனால ஒரே ஆளை மட்டும் முறையா கவனிச்சுக்கிட்டு மத்தவங்களை அப்படியே விட முடியாது. எல்லாரையும் ஒரே மாதிரி பாத்துக்கணும். அப்ப அந்தால அங்கிருந்து, மஜிஸ்ட்ரேட், நீங்க எப்படி அவங்களுக்காக மணியை ஸ்பெண்ட் பண்ணலாம்? நீங்களே இந்த லோங்ஷன் கவுண்டிக்கு ரொம்ப தூரத்துல இருந்து வந்து பதவி ஏத்திருக்கீங்க. முக்கியமா இங்க இருக்க லோக்கல் ஜெனரேட்ஸ் தான் அவங்களோட டியூட்டிஸை நிறைவேற்றணும். அவங்க ட்ரீட் கொடுக்கறதா சரியா இருக்கும். அப்ப மஜிஸ்ட்ரேட் எதுக்காக இதுல கஷ்டப்படணும்? அப்போ ஹீரோ அங்கிருந்து, சிம்பிளா சொல்லணும்னா நான் இங்க கெஸ்டா இல்லைன்னா அவங்க தான் ஹோஸ்டான்னு கேக்குறீங்களா? அப்ப அந்த ஆளு சொல்றா, நம்ம ஊரோட பணக்காரங்களும் எல்டர்ஸும் சேர்ந்து ஒரு அதிகாரியை வெல்கம் பண்றது இந்த கவுண்டியோட ட்ரெடிஷனல் தான். அது முன்னாடி இருந்த கவுண்டி மஜிஸ்ட்ரேட் எல்லாம் இந்த முறையை தான் ப்ராசஸ் பண்ணாங்க. அப்ப ஹீரோ க்ளோத்துக்குள்ள இருந்து ஒன்னத்தை எடுத்து கடிச்சுக்கிட்ட சொல்றா, அன்னைக்கு ஜாங்ஷோங்ல இருந்து வந்த அந்த ஒபிஷியல் டாக்குமெண்ட் நீங்களும் பார்த்தது தானே? 3 மாசத்துக்குள்ள கிரீன்ஸை ஸ்டேபிள் பண்றது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. அடுத்ததான் நமக்கு மெயினா இருக்கிற மேட்டர் அந்த டூக் டைஸ்லூஸை ரெடி பண்றது தான். ஃப்ரெண்ட்ஸ், இந்த டைஸ்லூஸ் என்னன்னா இந்த டாமோட எல்லாம் ஃப்ரண்டில் இருக்க அந்த கேட் இல்லையா, அதுக்கு தான் அப்படி சொல்றாங்க. அதுக்கு இப்படியும் சொல்லலாம், மதகு அணைக்கட்டுன்னு. சரி வாங்க இப்ப கதைக்குள்ள போகலாம். ஹீரோ சொல்றா, அது நம்ம சீக்கிரமா ரெடி பண்ணலைன்னா முன்னாடி நடந்த மாதிரி ஏதாச்சும் தப்பா நடக்கும். ஒருவேளை அந்த பிளம் ரைன் சீசனோட வெள்ளம் வந்துட்டா இந்த லோங்ஷன் கவுண்டியில இருக்கிற யாராச்சால நிம்மதியா வாழ முடியுமா? அப்ப அந்த ஆள் அங்கிருந்து, மஜிஸ்ட்ரேட், ஏன் உங்களை சுத்தி ஒரு விதமான மிஸ்டேக்
மிஸ்ட் பரவி இருக்கு. அப்ப ஹீரோ சொல்றா, இங்க உங்களுக்கு தான் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப அதிகமா இருக்கு, அதனால வேற இருக்க லாப நஷ்டத்தை நீங்க எடுத்து சொன்னா இங்க இருக்கிற ஜென்ட்ரி அண்ட் வெல்தி ஃபேமிலி உங்களோட பேச்ச கேட்பாங்க. அப்ப அந்தால அங்க இருந்து மெஜிஸ்ட்ரேட், நீங்க சொல்றது நியாயம்தான், ஆனா அந்த ஃபண்ட் ரைஸ் மேட்டர் நடக்கணும்னா இந்த மேட்டரை பத்தி முதல்ல பேசுறதுக்கு மெஜிஸ்ட்ரேட் அந்த லியூ ஃபேமிலிக்கு தனியா ஒரு பேங்கெட் அரேஞ்ச் பண்ணா ரொம்ப நல்லா இருக்கும். அப்ப ஹீரோ, என்ன லோடியாவோ அந்த லியூ ஃபேமிலிக்கு உங்களுக்கும் நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்க போல இருக்க, எப்போதும் அவங்களே பத்தியே பேசிட்டு இருக்கீங்க. இல்ல அப்படி கிடையாது, நான் மஜிஸ்ட்ரேட்டோட நல்லதுக்கு தான் சொன்னேன். அப்ப ஹீரோ அங்கிருந்து சொல்றா, அதெல்லாம் தேவையில்லை, நான் அவங்க கிட்ட பிச்சை கேட்கறதுக்கு போகல, நான் அவங்க கிட்ட ரொம்ப சின்சியராகவும் ரொம்ப ஹானஸ்டாவும் நடந்துக்க பாக்குறேன். ஒபிஷியல் டாக்குமெண்ட்ல சொல்லி இருக்கிற மாதிரி டொனேஷன் பண்ண பிறகு டாக்ஸ் பெனிஃபிட்டை பத்தி போய் அவங்க கிட்ட சொல்லுங்க. என்னோட குணம் கொஞ்சம் பிடிவாதமானதுதான், ஆனா நான் யார்கிட்டையும் காரணம் இல்லாம பேச மாட்டேன். அவங்க ஆர்வப்படி இந்த டொனேட்டை பண்ற வரைக்கும் நான் என்னோட விருப்பப்படி இந்த விஷயத்த பண்ணி முடிப்பேன். அப்ப டியாவோ அங்கிருந்து, மெஜிஸ்ட்ரேட் நான் உங்களோட ஆர்டருக்கு ஒபே பண்றேன். ஃபர்ஸ்ட் அந்த லியூ ஃபேமிலிக்கு ஒரு பேங்கெட்டே அரேஞ்ச் பண்ணலைன்னா நம்ம எதிர்பார்க்குற மாதிரி இந்த ஃபண்ட் ரைஸ் இருக்காது. என்னால இந்த மிஸ்டே விரவக்க முடியல. அப்படியே அங்கிருந்து பேனல் கட் பண்ணா கவுண்டி யாமல்ல இருக்க ரெவன்யூ ஆஃபீஸ் தான் காட்டுறாங்க. அங்க ஜூனியர் பொண்ணு நடந்து வந்துகிட்ட நினைக்கிறா. போன வாட்டி நடந்த சம்பவத்துக்கு பிறகு சீனியர் பிரதர் அந்த மேலியோ கோட்டையாடுக்கு வரவே இல்லை. அங்க இருக்கிற அந்த ரிலீஃப் கேம்ப்ல தான் ஸ்டே பண்ணியிருக்காரு. அப்புறம் எல்லா விஷயத்தையும் எங்கிட்ட டிஸ்கஸ் பண்ணியிருக்காரு. அப்ப அவர் என்ன ஸ்டாஃப் அட்வைசரை தான் பாக்குறாரு. சாப்பாடு கூட சாப்பிடாம இப்படி இருந்த ஒருவேளை டயர்டில் அவர் மயக்கம் போட்டா என்ன பண்றது? அப்படியே வந்து கதவு திறந்து பார்க்கும்போது ஹீரோ அங்கிருந்து வேலை பார்த்துட்டு இருக்கா. இன்னும் அவர் அந்த ஒபிஷியல் பிசினஸ் தான் பார்த்துட்டு இருக்காரு. வேலை பார்க்கும்போது போக்கஸா இருக்கும்போது தான் ரொம்ப அழகா இருக்காங்க. என்னோட அப்பாவு இப்படிதான். அப்படியே கிட்ட வந்துகிட்டு, சீனியர் பிரதர் லியான், என்ன இது? ஓஹோ, அப்போ ஹீரோ அங்கிருந்து கிட்ட, நான் இப்போ ஒபிஷியல் டாக்குமெண்ட்ஸோட வேலை முடிச்சிட்டேன். அப்புறம் ஜியாங் சோக்கு லியோலியாங் அவுட்ஸ் எடுத்துட்டு கிளம்பிட்டா. இனி அந்த பேன்கெட் நடக்க போற நாளுக்காக வெயிட் பண்ண வேண்டியதா. நானும் ரொம்ப டயர்ட் ஆயிட்டேன். கண்டிப்பா இன்னைக்கு நைட் எனக்கு நல்ல ஒரு தூக்கம் வேணும். என்ன இது? லிட்டில் ஜூனியர் சிஸ்டர், நீ எப்ப இங்க வந்த? என்னது லியோலியாங் அந்த ஜியாங் ஷோக்கு போயிட்டானா? சீனியர் பிரதர், நீங்க இது பண்ணும்போது எங்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலையே. அதுவும் இல்லாம நான் இப்ப அந்த ஸ்டாஃப் அட்வைசர் கிடையாது, நான் அதை ஆல்ரெடியே சொல்லிட்டேன். அப்புறம் நீங்க ஏன் சாப்பாடு கூட சாப்பிடாம இவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க? இது நான் ஆண்டி கிட்ட இருந்து கத்துக்கிட்ட கொஞ்சம் பலகாரங்கள் தான், இதை கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பாருங்க. அப்ப ஹீரோ அங்க இருந்துகிட்டு, என்ன ஒரு பவுன்சி, ரொம்ப சாஃப்ட் அண்ட் ஸ்டிக்கியா இருக்கு, இதை நீங்க ஒழுங்கா சாப்பிட்டு முடிக்கணும். சீனியர் பிரதர், நான் சொல்றது நீங்க கேட்டுட்டா இருக்கீங்களா? அப்ப ஹீரோ நினைக்கிறா, சின்ன சின்ன மைனர் டீடைல்ஸ் கூட ரொம்ப இதா இருக்குது. இல்ல நான் என்ன யோசிச்சுட்டு இருக்கேன், ஒருவேளை இதனால மெரிட் குறையுமோ? இல்ல குறையாது. அப்ப அந்த மெரிட் பக்கோட வந்து ஒரு அடி, ஐயோ என்னோட மெரிட்ஸ் ஃபுல்லா குறைஞ்சிடுச்சு. அப்ப அந்த பொண்ணு கிட்ட வந்துகிட்ட, சீனியர் பிரதர் உங்களுக்கு என்ன ஆச்சு? ஏன் உங்களோட ஃபேஸ் ஃபுல்லா ரெட்டா இருக்கு? அப்ப ஹீரோ, ஒண்ணும் கிடையாது, ஆனா நீ என்னோட க்ளோஸா வராத. அப்ப அந்த பொண்ணு நினைக்கிறா, இது ரொம்ப வியர்டா இருக்கு. சீனியர் பிரதர், இந்த நேரத்துல நீங்க ஏன் இவ்வளவு பிஸியா இருக்கீங்க? அப்புறம் ஏன் லியோலாங்க அனுப்பி வச்சிருக்கீங்க? அப்ப ஹீரோ அங்க இருந்துகிட்டு, இப்போதைக்கு என்னால இது சொல்ல முடியாது, ஏன்னா இது ஒரு சீக்கிரட்டான மேட்டர். ஆனா அப்புறம் உனக்கு ஒரு விளையாட்டா காட்டுறேன். ஆனா நான் இப்பதான் அந்த லோங்ஷன் கவுண்டியோட கடந்த 2 இயர்ஸோட ஃபைனான்சியல் எக்ஸ்பென்ஸையும் அப்புறம் அங்க இருக்கிற வெல்தி ஹவுஸ் ஹோல்ட்ஸோட டாக்ஸ் கலெக்ஷன் சிச்சுவேஷனையும் செக் பண்ணி பார்த்தேன். அப்ப அந்த பொண்ணு ஹீரோட வாயில ஃபுட் எடுத்து திணிச்சுக்கிட்ட கேக்குறா, சீனியர் பிரதர் உங்களுக்கு ஏதாச்சும் கிடைச்சதா? அப்புறம் சீக்கிரமா சாப்பிடுங்க, அதை அப்படியே கிரஷ் பண்ணிடாதீங்க. அப்ப ஹீரோ அங்கிருந்து ஒரு புக் எடுத்து நீட்டிக்கிட்ட, இந்த வருஷத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்த்தா லோங்ஷன் கவுண்டி யாமன் பட்ஜெட்ல கிட்டத்தட்ட 15 ஸ்ட்ரிங் ஆஃப் கேஷ் மட்டும் தான் மிச்சம் இருந்தது. ஆனா அதோட ரன்னிங் எக்ஸ்பென்சிவ் 2000க்கு மேல இருக்கு. அது மட்டும் இல்லாம அதுக்கு முன்னாடி இருந்த இயர்ல அவங்க கையில மிச்சம் இருந்த கேஷ் ஏதோ 14 ஸ்ட்ரிங் மட்டும் தான் இருக்கும். அப்ப ஜூனியர் பொண்ணு அங்க இருந்து, அப்ப இதுக்கு என்ன அர்த்தம்னா ஒவ்வொரு வருஷம் வர இன்கம் அப்படியே செலவாய் போயிடுது, கையில எதுவும் மிஞ்ச மாட்டேங்குது. என்ன ஒரு கோயின்சிடன்ஸா இருக்குது. அது மட்டும் இல்லாம அந்த ஃபைனான்சியல் எக்ஸ்பென்சிவ் எல்லாம் ரொம்ப டீடைல்ஸா இருக்கு. நியூ இயர் டே அன்னைக்கு எத்தனை டோர் கோட்ஸும் எத்தனை கப்லெட்ஸ் கூட ஒட்டணும்னு இருக்கிறது கூட கிறிஸ்டல் கிளியரா டீட்டெயிலா எழுதி வச்சிருக்காங்க. நீங்க இதை அப்படியே கால்குலேட் பண்ணி பார்த்தா கணக்கு அப்படியே கச்சிதமா இருக்கு. ஒரு பைசா கூட முன்பின் ஆகாம கணக்கு அப்படி கச்சிதமா இருக்கு. அப்ப அந்த பொண்ணு அங்கிருந்து கேக்குறா, அப்ப சீனியர் பிரதர் உங்களுக்கு என்ன தோணுது? அந்த யாமல்ல அக்கௌண்டன்ஸ் பாக்குறவங்க எல்லாம் சேர்ந்து உங்களோட சொந்த பொக்கல்ல காசை திருப்பி போடுறாங்கன்னு நீங்க சொல்றீங்களா? அப்ப ஹீரோ அங்கிருந்து சொல்றா, நான் அப்படிதான் நினைக்கிறேன், ஆனா இப்போதைக்கு எங்கிட்ட எந்த ஒரு எவிடன்ஸும் கிடையாது. சரி அதை விடலாம், அதை விட முக்கியமான விஷயங்கள் இப்போதைக்கு இருக்கு. ஆனா ஜூனியர் சிஸ்டர், நீ செஞ்ச இந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் ரொம்ப டெலிஷியஸா இருக்கு, நீ எனக்காக இது பண்ணி கொண்டு வந்ததுக்கு ரொம்ப நன்றி. அப்ப அந்த பொண்ணு அங்கிருந்து, அதொன்னு நான் ஸ்பெஷலா பண்ணல, ஆனா இது வச்சுக்கோங்க. அப்ப ஹீரோ, என்ன இது? எங்கிட்ட அந்த வைஸ் மஜிஸ்ட்ரேட் டியாவோ சொன்னாரு, நீங்க ஒரு பப்ளிக் ஃபண்ட் ரைசிங் நடத்த போறீங்கன்னு. இன்னாங்க இதுல ஒரு 6 டைல்ஸ் ஆஃப் கோல்ட் அப்புறம் கொஞ்சம் broken சில்வர்ஸும் இருக்கு. நான் நேத்த வீட்டுக்கு லெட்டர் அனுப்பிட்டேன். இன்னும் கொஞ்சம் நாளுக்குள்ள என்னோட பென்சில் சேவிங்ஸ் எல்லாம் இங்க வந்துடும். அப்ப நான் இன்னும் டொனேட் பண்றேன். இந்த ஸ்நாக்ஸை கொண்டு வந்தது சும்மா இதுக்காக கையில எடுத்துட்டு வந்ததுதான். அப்ப ஹீரோ அங்கிருந்தோ, அப்படியே விஷயம், ஆனா இந்த டொனேஷன்ல நீங்க முன்னாடி வந்து கொடுக்கணும்னு எந்த கட்டாயமும் இல்லையே. நான் முக்கியமா அந்த வெல்தி ஃபேமிலி கிட்ட இருந்து அடிச்சு புடுங்கலாம்னு நினைச்சிட்டு இருக்கேன். அப்ப அந்த பொண்ணு அந்த பவுஜை ஹீரோ கிட்ட திரும்பி தெள்ளி விட்டுக்கிட்ட,
நான் ஒரு ஸ்டாஃப் அட்வைசர், அதனால மற்றவங்களுக்கு நான் தான் ஒரு எக்ஸாம்பிளா இருக்கணும். நான் சீனியர் பிரதர் மாதிரி மக்களுக்கு நேரடியா எதுவும் பண்ணதில்ல, அதனால என்னோட சின்ன ஒரு அன்பளிப்பா நினைச்சு இதை ஏத்துக்கோங்க. நீங்க இதை கண்டிப்பா வாங்கிதான் ஆகணும். ஒருவேளை சீனியர் பிரதர் நீங்க இதை ஏத்துக்கலைன்னா நீங்க ஃபியூச்சர்ல சாப்பிடாம இருந்தா கூட நான் அதை இக்னோர் பண்ணிக்கிட்டு போயிட்டே இருப்பேன். அப்ப ஹீரோ நினைக்கிறா, என்னது இதுக்கும் அதுக்கும் என்ன சம்பந்தம்? அப்படியே ஹீரோ சொல்றா, அப்ப சரி நான் இதை ஏத்துக்கிறேன். யூனியர் சிஸ்டர் நீயே இவ்வளவு பண்ணும்போது நானும் என்னோட 4 இயர்ஸ் சேலரியை இந்த சேரிட்டி ஃபண்டுக்குள்ள டொனேட் பண்ண போறேன். ஆனா ஜூனியர் சிஸ்டர் நீ தான் ஃபர்ஸ்ட் டொனேட் பண்ணியிருக்கேன், அதனால என்னோட நன்றியை காட்டுற விதமா உனக்கு ஏதாச்சும் நான் தருவேன். அப்ப அந்த பொண்ணு நினைக்கிறா, இது என்ன இது, இந்த கை சேகை பாக்குறதுக்கு ஒரு மாதிரி வியர்டா இருக்கு. அப்படியே ஹீரோ கிட்ட வந்துகிட்டு, இந்த ஃபண்ட் ரைஸ் பேன்குவேட்டுக்காக சிஸ்டர் சி ஃபர்ஸ்ட் டொனேட் பண்ணதுனால என்னோட நன்றி காட்டுற விதமா நான் இந்த பிரைட் பேல பிரசண்டா கொடுக்குறேன். இந்த எங்கிலியோட ஹார்ட் எப்போதும் பிரைட் கிளியராகவும் பியூராவும் இருக்கட்டும். அப்படியே மனசுல நினைக்கிறா, இன்னொரு ஆள் கொடுத்த ஃபிளவரை புத்தாக்கு ஆஃபர் பண்ற மாதிரி இதுவும் ஒரு வகையான ஒரு மெரிட் தான். எனக்கு அண்டர் கிரவுண்ட் பாலஸ்ல இருந்து கிடைச்சா இந்த நைட் லூமினசன்ட் பேலு. அப்ப அந்த பொண்ணு சொல்றா, பொதுவா ஒரு ஜென்டில்மேன் தகுதி இல்லாம எந்த ஒரு விஷயத்தையும் பார்க்க மாட்டான், ஆனா இது பிரதர் லியான் ஹான் கொடுக்கறதுனால இது நான் வாங்கிக்கிறேன். அப்படியே மனசுல நினைக்கிறா, இது எனக்கு எல்டர் சீனியர் பிரதர் கொடுத்த ஒரு டோக்கன். அப்புறம் பிரதர் லியான் ஹான் நீங்க எவ்வளவு சேரிட்டி ஃபண்ட் கலெக்ட் பண்ணணும்னு கால்குலேட் பண்ணி வச்சிருக்கீங்க? ஒரு 3000 ஸ்ட்ரிங் ஆஃப் கேஷ் இருந்தா இந்த பிரச்சனை எல்லாம் சால்வ் ஆயிடும். நான் அந்த வெல்தி ஃபேமிலி கிட்ட இருந்து அடிச்சு புடுங்கதான் போறேன். அப்ப அந்த பொண்ணு இருந்து, அப்ப சீனியர் பிரதர் நான் உங்களுக்கு குட் லக் வரணும்னு வேண்டிக்கிறேன். அப்படியே ஹீரோ மனசுல நினைக்கிறா, கண்டிப்பா என்னால இந்த சேரிட்டி ஃபண்டை ரைஸ் பண்ண முடியும், ஆனா நினைச்ச மாதிரி எல்லாம் ஸ்மூத்தா போகும்னு தெரியல. ஒரு பட்சத்துல ஸ்மூத்தா போகலைன்னா நான் என்னோட பிளான் பிஏ ஆக்டிவ் பண்ணி நான் கொஞ்சம் கேவலமா நடக்க வேண்டி இருக்கும். அப்ப அந்த ஜென்ரி எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல. அப்படியே அங்கிருந்து பேனல் கட் பண்ணா நெக்ஸ்ட் டே யாமிங் பவலியன்ல. அப்ப அங்கிருந்து ஒருத்தர் சொல்றா, சிட்டியோட வெஸ்ட் பக்கத்துல இருக்கிற லியூ ஃபேமிலி லோங்சாங்கோட வாட்டர் கன்சர்வன்சிக்காக 10 ஸ்ட்ரிங் ஆஃப் கேஷ் கொடுத்திருக்காங்க. அப்புறம் கவுண்டி மேஜிஸ்ட்ரேட்டோட பேப்பர் பென் செலவுக்காக ஒரு 50 ஸ்ட்ரிங் ஆஃப் கேஷ் கொடுத்திருக்காங்க. சிஹேவை சேர்ந்த சிங் ஃபேமிலி லோங்சாங்கோட தண்ணி பாதுகாப்புக்காக 10 ஸ்ட்ரிங் ஆஃப் கேஷ் டொனேட் பண்ணிருக்காங்க. அப்புறம் கவுண்டி மேஜிஸ்ட்ரேட்டோட பேப்பர் பென் செலவுக்காக 50 ஸ்ட்ரிங் ஆஃப் கேஷ் டொனேட் பண்ணிருக்காங்க. சிட்டியோட சவுத் பக்கத்துல இருக்கிற லீ ஃபேமிலி லோங்சாங்கோட தண்ணி பாதுகாப்புக்காக 10 ஸ்ட்ரிங் ஆஃப் கேஷ் டொனேட் பண்ணிருக்காங்க. அப்புறம் கவுண்டி மேஜிஸ்ட்ரேட்டோட பேப்பர் பென் செலவுக்காக 50 ஸ்ட்ரிங் ஆஃப் கேஷ் டொனேட் பண்ணிருக்காங்க. டிங்ஷானை சேர்ந்த போன்சன் கிளான் லோங்சாங்கோட தண்ணி பாதுகாப்புக்காக 10 ஸ்ட்ரிங் ஆஃப் கேஷ் டொனேட் பண்ணிருக்காங்க. அப்புறம் கவுண்டி மேஜிஸ்ட்ரேட்டோட பேப்பர் பென் செலவுக்காக 50 ஸ்ட்ரிங் ஆஃப் கேஷ் டொனேட் பண்ணிருக்காங்க. அப்ப அங்கிருந்து ஹீரோ சிரிக்கிற பார்த்துட்டு ஒருத்தர் சொல்றா, ஏன் நம்ம மேஜிஸ்ட்ரேட்டோட ஃபேஸ்ல இப்ப சிரிப்பே காணோம், ஏன் அவர் சிரிக்கிறத நிறுத்திட்டாரு? அப்ப அவனோட பேக்ல ஒரு 3 அல்லக்கைகள் நிக்கிறாங்க. அப்ப அதுல இருந்து ஒருத்தன் சொல்றா, மாஸ்டர் லியோ நீங்க உண்மையில ஒரு புத்திசாலி தான். அப்ப இன்னொருத்தன், இதனால மேஜிஸ்ட்ரேட் கூட ரொம்ப ஹாப்பி ஆகுவாரு. இன்னொருத்தன் சொல்றா, உண்மையில இந்த ஜென்ரைக்கு எல்லாம் தலைவரா இருக்கிறதுக்கு நீங்க தகுதியானவர் தான். அப்ப ஹீரோ நினைக்கிறா, உண்மையில இவ ஒரு கில்லாடி தான், நேர்ல பார்க்கும்போது ரொம்ப பொலைட்டாவும் கர்டியஸாவும் நடந்துட்டு இருக்காங்க. அப்ப இவங்க எனக்கா இங்கதான் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்களா? அப்புறம் என்ன இந்த பேப்பர் அண்ட் பென்ஃபி அப்படியே ஒரு 2 ஹவருக்கு முன்னாடி என்ன நடந்ததுதான் காட்டுறாங்க. அப்ப ஹீரோ அங்க இருந்துகிட்டு, ஆஹா செங் ஃபேமிலியோட ஹெட், நான் உங்களை ரொம்ப நாளா பார்க்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஓ நீங்க தானே லீ ஃபேமிலியோட ஹெட். அப்புறம் ஓல்டு மாஸ்டர் குவான் ப்ளீஸ் உள்ள வாங்க. அப்ப அங்கிருந்து டியாவும் வந்துகிட்ட, மேஜிஸ்ட்ரேட் ஹே லோ டியாவோ யார் அது? அப்ப அங்கிருந்து ஒருத்தர் மரியாதை செலுத்திக்கிட்டேன், நான் ஒரு சாதாரண மனுஷன் தான், என்னோட பேரு லியூ சைவன், லோடு மேஜிஸ்ட்ரேட்டுக்கு நான் என்னோட மரியாதை செலுத்துறேன். அப்ப அங்கிருந்துகிட்ட ஹீரோ நினைக்கிறா, ஓ அப்ப இவர் தான் அந்த லியூ சைவன், அப்ப இவரே தான் எல்லாரும் லியூ ஆஃப் சிட்டின்னு சொல்றாங்க. அப்புறம் அவரோட பக்கத்துல இருக்க அந்த பர்சன் பார்த்தாலே தெரியுது ஒடிஞ்சரியான ஆளே கிடையாது. அப்படியே ஹீரோ அந்த ஆளுக்கு மரியாதை கொடுத்துக்கிட்ட சொல்றா, லோடு லியூ நீங்க ரொம்ப பொலைட்டா நடந்துட்டு இருக்கீங்க, அப்புறம் நீங்க இன்னொரு சாதாரணமான ஒரு ஆள் கிடையாது, நீங்க நம்ம எம்பரஸ் மூலமா நேரடியா நியமிக்கப்பட்ட ஒரு இம்பீரியல்ஸோட என்வாய் ஆச்சு, நான் தான் உங்களுக்கு கீழே வேலை செஞ்சுட்டு இருக்கேன், அப்ப நான் தான் உங்களை லோடுன்னு கூப்பிடணும். அப்ப அந்த ஆள் அங்கிருந்து, இது வெறும் பேருக்கு கொடுக்கப்பட்ட ஒரு ஹோனரி டைட்டில் தான், ஆனா மேஜிஸ்ட்ரேட் நீங்க எம்பரரோட டைரக்ட் டிசேபிள், அப்போ உங்களோட முன்னாடி நான் பெரிய ஆள் கிடையாது. அப்ப ஹீரோ, சரி இப்போதைக்கு இதை பத்தி ஆர்கியூ பண்ண வேணாம், அதனால லோடி யூ ப்ளீஸ் உள்ள வாங்க. அப்ப அந்த ஆள் அங்கிருந்து, நான் இப்போதே உள்ள வர முடியாது, அதனால மேஜிஸ்ட்ரேட் கிட்ட ஃபர்ஸ்ட் அப்பாலஜிஸ் கேட்டுக்கிறேன், என்னோட பிரதருக்கு நான் டிசிப்ளின் கத்து கொடுக்காம விட்டுட்டேன், அவன் உங்களே மிஸ்ஸையும் ஸ்ட்ரீட்ல வச்சு வம்புக்கு எடுத்து பயமுறுத்திட்டான், அதுக்காக நான் மன்னிப்பு கேட்கிறேன், இதெல்லாம் என்னோட தப்பு தான், இதனால நான் ரொம்ப கில்ட்டியா இருக்கேன். அப்ப ஹீரோ சொல்றா, உங்களோட பிரதருக்கு நல்ல ஒரு பர்சனாலிட்டி இருக்கு, அவன் ரொம்ப துடிப்பாவும் ரொம்ப சுறுசுறுப்பாவும் இருக்கா, அவனோட அந்த அடங்காத குணம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அதனால தெரியாம என்னோட ஆளுகளுக்கிட்ட சொல்லி அவனுக்கு 4 அடியே எக்ஸ்ட்ரா கொடுக்க சொன்னேன், இதுக்கு லோடியூ என்ன மன்னிக்கும்னு நான் நம்புறேன். அப்ப அந்த ஆளு சிரிச்சுக்கிட்டேன், மேஜிஸ்ட்ரேட் நீங்க அவனுக்கு கொடுத்த டிசிப்ளின் ரொம்ப கரெக்ட் தான், லோடிலியூ நீங்க ரொம்ப பொலைட்டா இருக்கீங்க. அப்படியே 2 பேரும் ஒன்னா கை காட்டிக்கிட்ட, சரி வாங்க உள்ள போலாம். அப்படியே 2 பேரும் ஒரே மாதிரி நினைக்கிறாங்க.
சொல்றாங்க இவன் ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்கா, இவனும் அதே ரகத்துல சேர்ந்தவன் தான், இவனை டீல் பண்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அப்படியே அவங்க உள்ள வந்துட்டாங்க. அப்ப அந்த லோட் லீவ் சொல்றா, எது எப்படி என்னோட பிரதர் கொஞ்சம் குறும்புக்காரன், அதனால அவன் செஞ்ச தப்புக்கு அவனோட சார்பா நான் தான் ஈடுகட்டணும். அதனால இந்த லீவ் ஸ்மால் பார்ட்டை பண்றதுக்கு அலோவ் பண்ணுங்க. நான் ஃபர்ஸ்ட் வந்து டொனேட் பண்ணி மஜிஸ்ட்ரேட்டுக்கு நல்ல ஒரு ஆரம்பத்தை ஏற்படுத்தி கொடுக்குறேன். அப்போ ஹீரோ ரொம்ப நல்லது லோட் லீவ், நீங்க எல்லாம் ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வேர்டா பேசுறீங்க. அப்படியே ஹீரோ மேடையில ஏறி நின்னுக்கிட்ட, ஜென்டில்மேன் இந்த வாட்டர் கன்சர்வன்சி ப்ராஜெக்ட் உருவாக்குறது கண்டிப்பா எந்த ஒரு தனிப்பட்ட குடும்பத்துக்கான திட்டம் கிடையாது. இல்லைன்னா என்னோட செல்ஃபிஷ் டிசைருக்காகவோ என்னோட பேரை வளர்த்ததுக்காகவோ நான் இது இப்படி செய்யல. நம்ம லாங்ஷன் கவுண்டியோட காமன் பீப்புள்ஸை சார்ந்த ஒரு விஷயம். அப்புறம் இம்பீரியல் கோர்ட்டுக்கும் கவுண்டி யாமனுக்கும் இருக்கிற கஷ்டத்தை பத்தி எல்லாருக்கும் தெரியும். யாரெல்லாம் இந்த டிசாஸ்டர் ரிலீஃபுக்கு ஆர்வமா உதவி பண்றாங்களோ அவங்களுக்கு கோர்ட் மூலமா கிடைக்க போற பாலிசி பெனிஃபிட்டை பத்தி யோடியா ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லியிருக்கணும். நாம லாங்ஷன் ஒரு அடுக்க முட்டை மாதிரி உடையக்கூடிய நிலைமையில இருக்கு. அப்புறம் இங்க இருக்க சாதாரண மக்கள் தலைக்கீரை தொங்க விட்ட ஒருத்தனோட நிலைமையை விட ரொம்ப கிரைசிஸ்ல இருக்காங்க. அதனால நானே முன்னாடி வந்து என்னோட 4 இயர் சேலரிய டொனேட் பண்றேன். அடுத்து இதே மாதிரி நீங்களும் செய்யணும்னு நான் கேட்டுக்கிறேன். அந்த லோட் லீவோட பக்கத்துல இருக்கவன், எங் மாஸ்டர் நீங்க இப்ப என்ன பண்ண போறீங்க? நான் அதை பத்தி உங்ககிட்ட அப்பவே சொன்னேன், நான் அவனோட ஹார்ட்டை டெஸ்ட்ராய் பண்ண போறேன். அப்படியே அவன் கைப்பக்கு கிட்ட மஜிஸ்ட்ரேட் இந்த லீவ் கிட்ட சின்ன ஒரு ஒப்பீனியன் இருக்கு, ஆனா அது சொல்லலாமா இல்லைன்னு தெரியல. அப்போ ஹீரோ ப்ளீஸ் சொல்லுங்க, நீங்க சொல்லக்கூடாதுன்னு இருக்குது இங்க எதுவும் இல்ல. அப்ப நான் கொஞ்சம் விஷயத்த போல்டா சொல்ல போறேன். லோட் மஜிஸ்ட்ரேட் இங்க இருக்க மக்களை தன்னோட சொந்த சில்ட்ரன்ஸ் மாதிரி நேசிக்கிறாரு. நீங்க பதவி ஏத்த உடனே இந்த வாட்டர் கண்ட்ரோலுக்காக உங்களோட ஃபுல் உழைப்பையும் போட்டு ஓடி ஓடி வேலை பண்ணிட்டு இருக்கீங்க. எங்களால இதை சும்மா பார்த்துட்டு இருக்க முடியாது. அதனால உங்களோட ஹார்ட் ஒர்க்குக்கு மரியாதை செய்யற விதமா பென்னே பேப்பர் ஃபீ நாங்க உங்களுக்கு டொனேட்டா கொடுக்குறேன். உங்களோட லோட் மஜிஸ்ட்ரேட் இது மறக்காம ஏத்துப்பீங்கன்னு நம்புறோம். அப்ப ஹீரோ சொல்றா, உண்மைதான் இந்த லீவ் ஃபேமிலியோட ஹெட் எப்பவும் நல்லா யோசிச்சு தான் பேசுவாரு. அப்படியே மனசுல நினைக்கிறா, இந்த பேப்பர் அண்ட் பென் ஃபீ இவன் என்ன பிளான் பண்ணிட்டு இருக்கான்னு தெரியலையே. அப்படியே வெளியில சொல்றா, இது அப்படி ஒன்றும் முடியாம இருக்க ஒரு விஷயம் இல்ல, ஆனா இது எனக்கான பேப்பர் பென் ஃபீயா இருக்கனால அதனால இது நான் எப்படி யூஸ் பண்ணாலும், அதனால இதை யாருக்காச்சும் கொடுத்தாலும் சரி இல்ல நான் கவர்மெண்ட் விஷயத்துக்காக எடுத்தாலும் சரி உங்களுக்கு இதுல எந்த ஒரு பிரச்சனை இருக்காது இல்லையா? அப்ப அந்த லீவ் ஃபேமிலியோட ஹெட் அங்க இருந்து, மஜிஸ்ட்ரேட் நீங்க ரொம்ப நேர்மையானவர், அது மட்டும் இல்லாம நீங்க பப்ளிக் மேல ரொம்ப அக்கறை கொண்டவர், அதனால இதுல எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. அப்ப அங்கிருந்து ஒருத்தர், சூப்பர் ஐடியா ஹெட் ஆஃப் லீவ் ஃபேமிலி, அதனால நாங்களும் ஹெட் ஆஃப் லீவ் ஃபேமிலி சொன்னதை ஏத்துக்கிறோம். அப்ப அங்கிருந்து ஒரு பொண்ணு மேடையில ஏறி சொல்றா, இந்த ஃபண்ட் ரைசிங்ல 18 ஃபேமிலி சேர்ந்து மொத்தமா 780 ஸ்ட்ரிங் ஆஃப் கேஷை ரைஸ் பண்ணியிருக்காங்க. அதுல 130 வாட்டர் கன்சர்வன்சிக்காகவும் மீதி இருக்கிற 650 ஸ்ட்ரிங் ஆஃப் கேஷ் மஜிஸ்ட்ரேட்டோட பேப்பர் பென் செலவுக்காகவும். அப்போ ஹீரோ நினைக்கிறா, ஆளை காலி பண்ணிட்டு ஹார்ட்டை டெஸ்ட்ராய் பண்றது. அப்போ லியூ செய்வன் இதான் உன்னோட பிளானா? அப்படியே திரும்பிக்கிட்டு, லிட்டில் ஜூனியர் சிஸ்டர் நீங்க ஃபர்ஸ்ட் வந்து டொனேட் பண்ணது மட்டும் இல்லாம இப்ப இந்த லீடர் போர்டுல நம்பர் 1 ரிச் லேடியா நீங்க தான் இருக்கீங்க. ஆனா இப்போதைக்கு உன்னோட சீனியர் பிரதர் கிட்ட இருக்க ஒரு முக்கியமான பொருள்னா அது அந்த பேர்ல மட்டும்தான். ஆனா அடுத்த தடவை இதுக்காக உனக்கு ஈடு கட்டிடுறேன். அப்ப அந்த பொண்ணு, பரவாயில்ல சீனியர் பிரதர், நீங்க நல்லா இருந்து அதுவே எனக்கு போதும். அப்படியே மனசுல நினைக்கிறா, இந்த லியோ 7 உண்மையில ஒரு மட்டமான ஆளு. அப்ப ஹீரோ அங்கிருந்து எந்திரிச்சுக்கிட்ட, எனக்கு இப்ப என்ன ஆக போகுது? அப்ப எல்லாரும் என்ன பத்தி ரொம்ப உயர்வாதான் நினைக்கிறீங்க. இம்பீரியல் கோர்ட்டும் மற்றும் கவுண்டி யாமனும் சேர்ந்து செய்ய போற இந்த மேஜர் வாட்டர் கன்சர்வன்சி ப்ராஜெக்ட், இப்ப இந்த திட்டம் எனக்கு கிஃப்ட் கொடுக்கறத விட 5ல ஒரு பங்கு கூட முக்கியம் இல்லைன்னு நினைக்கிறீங்களா? அப்ப அந்த நியூ ஹெட் அங்கிருந்து நினைக்கிறா, இந்த டொனேஷன்ல விட உனக்கு கிடைச்ச பேப்பர் அண்ட் பென் ஃபீ தான் ரொம்ப அதிகமா இருக்கு. டேய் ஓயான் லியான் ஹாங், இப்போ உன்னை பத்தி மக்கள் என்ன நினைப்பாங்க? ஒரு சேஜன் இருக்க பொசிஷன்ல இருந்து கீரை விருந்தா அது ஃபுல்லா உடஞ்சி போன நிலைமைதான். அப்ப ஹீரோ அங்க இருந்துகிட்டு, ஆனா உங்களிருந்து இருந்து யாரோ ஒரு முட்டாள் தாந்தா புத்திசாலின்னு நினைச்சு தப்பா கணக்கு போட்டுட்டா. நான் உங்ககிட்ட பிச்சை எடுக்க வரல. இது கேட்டதும் அங்க இருக்கவங்க எல்லாம் கக்க சிரிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அப்ப ஹீரோ அங்கிருந்து, இவ்வளவு சத்தமா சிரிக்கிறீங்களே, உண்மையை சொல்லணும்னா நீங்க தான் இங்க பிச்சை எடுக்க வந்திருக்கீங்க. அப்ப அங்கிருந்து அந்த லோட் லீவ் மஜிஸ்ட்ரேட், நீங்க சூப்பரா ஜோக் சொல்லிட்டு இருக்கீங்க. லோட் மஜிஸ்ட்ரேட் கொஞ்சம் இங்க வாங்க. அப்ப ஹீரோ கேக்குறா, லோட் லீவ் வேற ஏதாச்சும் என்கிட்ட சொல்ல வேண்டி இருக்கா? அப்படி ஹீரோ அங்க இருக்க ஒரு சேர்ல வந்து உட்காரும் போது அந்த ஆள் சொல்றா, மஜிஸ்ட்ரேட் நீங்க கோவப்படாதீங்க, சில மேட்டர்ஸை நான் உங்களுக்கு தெளிவா எக்ஸ்பிளைன் பண்றேன். இந்த ஃபண்ட் ரைஸ்ன்றது அவங்க வசதிக்கு ஏத்த மாதிரி பண்ற ஒரு விஷயம். பிளட் சடஞ்சா வந்ததுனால எல்லாரும் அவங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு பண்ணியிருக்காங்க. ஆனா நாங்க எங்க பிச்சை எடுக்க வந்திருக்கோம்னு சொல்றீங்க. இந்த ஜோக் எல்லாரோட மனசை ரொம்ப காயப்படுத்திடுச்சு. பேக்ல இருந்து ஒருத்தன், லோடு லியோ எங்களோட மனசுல இருந்தது அப்படியே சொல்லிட்டாரு. அப்ப இன்னொருத்தன், ஆமா கருத்து தான், பேட்ரிக் லியோ என்ன சொல்ல வராரோ அதுதான் எங்களோட கருத்தும். அப்ப ஹீரோ கொஞ்சம் சிரிச்சிட்டு சொல்றா, லோடு லியோ நீங்க இந்த டீயை கிளாஸ்ல நிறைய வரைக்கும் ஊத்தி இருக்கிறனா, அப்போ இதோட அர்த்தம் என்ன இங்கிருந்து போக சொல்றீங்க? அது மட்டும் இல்லாம நான் ஒன்னும் ஜோக் சொல்லிட்டு இருக்கல. உண்மையே சொல்ல போனா இங்க பிச்சை எடுக்க வந்திருக்கதே நீங்க தான். அப்ப அந்த ஆள் அங்கிருந்து, மஜிஸ்ட்ரேட் நீங்க தொடர்ந்து இப்படி பேசிட்டு இருக்கிறது கொஞ்சம் கூட சரியில்லை. அப்ப ஹீரோ, என்ன சரியில்லை? லோட்லியோ கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? அப்ப பக்கத்துல ஒரு 3 பேர் இருக்காங்க. அதுல இருந்து ஒருத்தன் சொல்றா, என்ன இந்த மஜிஸ்ட்ரேட்டோட மூலையில களிமண்ணா இருக்கிறது, ஒரு அவுட்டு கொடுத்துட்டு இன்னும் கூட இறங்கி வர மாட்டேங்கிறாரு, அவர் நிலைமை இன்னும் மோசமாக்கிட்டு இருக்காரு. ஹே சவுண்டு
போறீங்க, என்ன இருந்தாலும் அவர் ஒரு அதிகாரி. அப்ப அந்த லோடு லீவ் நினைக்கிறா, உண்மையில இவன் என்னதான் பண்ண நினைக்கிறா. ஃபர்ஸ்ட் அவன் எங்களோட லீவ் ஃபேமிலியை கொஞ்சம் கூட மதிக்காம லீவ் செயலியை ஸ்ட்ரீட்ல வச்சு அடிச்சு விசாரிச்சா, உண்மையில இவனுக்கு என்னதான் வேணும், இவனுக்கு உலக நியாயங்கள் சுத்தமா தெரியலையா, இல்ல நான் பேசுறது புரியலையா, இல்லைன்னா ஒருவேளை அபமானத்துல கோபம் தலைக்கு கயறி எலும்பெல்லாம் நுறுங்குற வரைக்கும் சண்டை போறதுக்கு பிளான் பண்ணியிருக்கானா. டேய் ஓயான் லியான் ஹான், ஒரு தடவை சாவில இருந்து எப்படியோ உயிர் பெறச்சு வந்திருக்க, நீ மறுபடியும் சாகணும்னு ஆசைப்படுறியா? அப்படியே அந்த ஆளு சொல்றா, வேணும் நான் இப்படியே வச்சுக்கலாம், இந்த யுவான் மிங் பவிலியன் என்னோட ப்ராப்பர்ட்டி தான், இன்னைக்கு லோடு மேஜிஸ்ட்ரேட் எல்லாருக்கும் விருந்து கொடுக்கிற செலவை நானே முன்னாடி வந்து அதை எதுக்குறேன், இந்தாங்க இது மேஜிஸ்ட்ரேட் முன்னாடி கொடுத்த பணம், இது நான் இதை முழுசா ரீஃபண்ட் பண்ணிடுறேன். அது மட்டும் இல்லாம என்னோட ஃபேமிலி கிட்ட இன்னும் கொஞ்சம் கிரெயின் சப்ளைஸ் இருக்கு, நான் உங்க கூட சேர்ந்து இன்னும் நிறைய இடத்துல கஞ்சி தொட்டி டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். அப்ப லோடியாவை அந்த ஜூனியர் பொண்ணு கிட்ட, மிஸ்ஸி நீங்களும் அவர்கிட்ட கொஞ்சம் அட்வைஸ் பண்ணுங்க, நிலைமை ரொம்ப கைமீறி போகிறதுக்கு முன்னாடி இப்பவே நிப்பாட்ட சொல்லுங்க. அப்ப அந்த பொண்ணு, லோடியாவோ இப்ப என்னோட சீனியர் பிரதர் சொன்னது உங்களோட காதுல வீரலையா? சீனியர் பிரதர் இங்க பிச்சை எடுக்க வரல. அப்ப லோடியாவோ அங்கிருந்து, சே நீங்க ரெண்டு பேரும் ஏன் இவ்வளவு பிடிவாதமா இருக்கீங்க? அவன் சொன்னதெல்லாம் கேட்டு ஹீரோக்கு காதே செழிச்சு போயிடுச்சு. அப்போ அவ அங்கிருந்து, லோடு மேஜிஸ்ட்ரேட், லோடு மேஜிஸ்ட்ரேட். அப்ப ஹீரோ அங்கிருந்து கிட்ட, வாய மூடு. அப்ப அந்த ஆள் சொல்றா, ஒருவேளை லோடு மேஜிஸ்ட்ரேட்டுக்கு இந்த உதவியோட அருமை தெரியலையா, நான் இங்கிருந்து கிளம்புறேன். அப்ப மத்தவங்களும் எந்திரிச்சு கிளம்பிக்கிட்டேன். லோட் லீவ் இங்கிருந்து கிளம்ப போறாருன்னா எங்களுக்கும் இங்க எந்த வேலையும் இல்ல, அதனால நாங்களும் கிளம்புறோம். அப்ப அந்த லோட் லீவ் கூட இருக்கவங்க வந்து சொல்றா, மாஸ்டர் வெளியில என்னமோ பிரச்சனை நடக்கிற மாதிரி தெரியுது. அப்ப அந்த ஆள் கொஞ்சம் ஷோக்கோட திரும்பி பார்த்து, என்ன இந்த சவுண்டு? அப்ப அங்கிருந்து ஒருத்தர் சொல்றா, என்ன இது எர்த்திக்குக்கா? பார்த்தா எக்கச்சக்கமான ஆளுங்க ஓட்ஸ் மேல வந்துட்டு இருக்காங்க. அப்ப அதுல இருந்து ஒருத்தர் சொல்றா, எல்லாரும் உள்ள போங்க. அப்ப இது பார்த்துட்டு வெளியே இருந்து ஒருத்தன், என்ன நடக்குதுங்க, எதுக்காக இவ்வளவு கேல்வரி மேன்ஸ் இங்க வந்திருக்காங்க? அப்படியே அவங்க உள்ள வந்துட்டாங்க. அப்ப அங்க இருக்க ஒரு குண்டு பூசணிக்கா, எதுக்காக இவங்க எல்லாம் இங்க வந்திருக்காங்க? அப்ப லோடியாவோ அங்க இருந்து இவங்க, அந்த லோட் லீவ் சொல்றா, இவங்க எல்லாரும் எலைட் குரூப் கேல்வரி மேன்ஸ், ஆனா இந்த ட்ரூப்பை கமாண்ட் பண்ற அளவுக்கு இவனுக்கு எங்க இருந்து இவ்வளவு அதாரிட்டி கிடைச்சது? இவன் என்ன கிளர்ச்சியை பண்ண நினைக்கிறானா? அப்ப அவங்க எல்லாரும் வழியா வந்து நின்னுட்டாங்க. அப்ப லியோலாங்க ஒருத்தரை கூட்டிக்கிட்டு வந்துகிட்ட, கேப்டன் கியூன் உங்களோட ஹார்ட் ஒர்க்குக்கு ரொம்ப நன்றி, வாங்க மேஜிஸ்ட்ரேட் உள்ளதா இருக்காரு. இப்ப ஹீரோ அங்கிருந்து கிட்டு, ஏ லோட் லீவ் நீங்க இன்னும் கிளம்பலையா? ஒருவேளை என்ன விட்டு போகிறதுக்கு உங்களுக்கு மனசு வரலையோ? அவ அங்கிருந்து, டேய் ஓயான் லியான் ஹான், சரி நீங்க இங்கிருந்து கிளம்பி போகலனா வாய மூடிட்டு அமைதியா இங்கே உட்காருங்க. அப்ப அந்த கேப்டன் அங்க இருந்து, மேஜிஸ்ட்ரேட் ஓயாங், நான் குன்ஹன் ஜியாங் ஷோ படையோட கேப்டன், ஹைரப்ஸோட ஆர்டர் படி இந்த கேஸுக்கு உங்களுக்கு உதவி பண்றதுக்காக என்னோட 300 கேல்வரி மேன்ஸ் கூட நான் இங்க வந்திருக்கேன். அப்ப லியோலாங் அங்க இருந்து, மேஜிஸ்ட்ரேட் நீங்க சொன்ன மிஷனை நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன், அப்புறம் நீங்க சொன்ன டைமுக்கு நான் இங்க வந்துட்டேன். ஹே லியூலாங், உன்னோட ஹார்ட் ஒர்க்குக்கு ரொம்ப நன்றி. கேப்டன் கியூன், கவுண்டி அவனோட ஈஸ்டர்ன் ஸ்டோர் ஹவுஸை போய் சீல் வைங்க, என்னோட வாரண்ட் இல்லாம ஒரே கூட உள்ள நுழையக்கூடாது. அப்ப அங்கிருந்து ஒருத்தர், மேஜிஸ்ட்ரேட் நீங்க ஏதோ தப்பா புரிஞ்சுட்டு இருக்கீங்க. அப்ப ஹீரோ அங்கிருந்துகிட்டு, ஏன் உங்களோட ஃபேஸ் எல்லாம் ஒரு மாதிரி இருக்கு, உங்களோட பழைய அந்த ஸ்மைல் தான் எனக்கு இப்போ வரையும் பார்க்கணும்னு ஆசை. அப்ப அந்த ஐயோ இது பெரிய சிக்கலா ஆயிடுச்சு, லோடு லீவ் ஏதாச்சும் பேசுங்க. அப்ப ஹீரோ சொல்றா, இது சின்ன ஒரு மேட்டர் தான், சும்மா சில கணக்குகளை செக் பண்ண போறோம், அதனால ஓல்டு மேன் நீங்க நிம்மதியா இருங்க, எதையும் ஓவர் திங்க் பண்ணிட்டு இருக்காதீங்க, சீக்கிரமா நீங்க வீட்டுக்கு கிளம்பி போய் ரெஸ்ட் எடுக்கலாம். அந்த லோடு லியோ அங்க இருந்து, டேய் ஓயாங் லியான் ஹாங் நீ என்ன பண்ண போற? நிச்சயமா இவன் ஒரு ஆர்டினரி பர்சனே கிடையாது. அப்ப ஹீரோ அங்க இருந்துகிட்டு, இது ஒரு சாதாரணமான அக்கௌண்ட் செக்கிங்கா இருந்தாலும் இந்த சூங் யோங் டியோ ரெஜிஸ்டர்ல அக்ரிகல்ச்சர் டாக்ஸஸ் இல்லைன்னா கமர்ஷியல் டாக்ஸஸ் இல்ல ஏதாச்சும் சின்ன தப்பு இல்லைன்னா டாக்ஸ் இவேஷன் இருந்தாலும் நான் உங்களோட ஃபேமிலி இருக்க ஃபுல் ப்ராப்பர்ட்டிஸை எடுத்துப்பேன். அப்ப அங்க இருந்து அந்த லோட் லீவோட கூட இருக்கவன் சொல்றா, லோட் மஜிஸ்ட்ரேட் இந்த டாக்ஸ் இவேஷன் குற்றச்சாட்டு கொஞ்சம் ஜோடிக்கப்படுற மாதிரி இருக்க, எல்லா இயர்லயும் கவுண்டியோட டாக்ஸ் எல்லாம் செக் பண்ணிட்டு தான் இருக்காங்க, ஆனா இன்னைக்கு சும்மா செக் பண்றதுக்காக இவ்வளவு ட்ரூப்ஸை கூட்டிட்டு வந்தது கொஞ்சம் அநியாயமா தெரியுது. அப்ப அங்கிருந்து இன்னொருத்தன், ஆமா மஜிஸ்ட்ரேட் நீங்க பண்றது கொஞ்சம் கூட நியாயம் இல்ல. இன்னொருத்தன் சொல்றா, நாங்க கட்ட வேண்டிய டாக்ஸ்ல இருந்து ஒரு பைசா கூட குறையாம தான் கட்டி இருக்கோம். அப்ப அந்த லோட் லீவ் அங்கிருந்து, கொஞ்சம் மரியாதையோட பேசுங்க. ஏ லீஃப், இது நீ பேச வேண்டிய இடமா? இப்பவே லோட் மஜிஸ்ட்ரேட் கிட்ட மன்னிப்பு கேளு. மஜிஸ்ட்ரேட் எப்போ எல்லா விஷயத்தையும் ரொம்ப நீதியோடவும் ரொம்ப நேர்மையோட தான் கையாளுவாரு, அதனால அதை பத்தி கவலைப்பட வேணாம். அப்போ நீ லோட் மஜிஸ்ட்ரேட்டோட நேர்மையை நீ கேள்வி கேட்கறியா? நீ ஃபர்ஸ்ட் உள்ள போ, அப்புறம் உனக்கு இருக்கு பனிஷ்மெண்ட். அப்ப அவ அங்கிருந்து, எங்க மாஸ்டர் நீங்க சொன்னது சரிதான், நான் கொஞ்சம் ரெக்லஸா நடந்துக்கிட்டேன், நான் இப்பவே மஜிஸ்ட்ரேட் ஓயாங்கிட்ட மன்னிப்பு கேட்கிறேன். அப்ப அதை லோடு லீவ் அங்கிருந்து, மஜிஸ்ட்ரேட் என்னோட ஒழுக்க குறைவனால நானே உங்களோட முன்னாடி ஒரு ஃபூலிஷ் மாதிரி ஆகிட்டேன், அதனால என்ன மன்னிச்சிடுங்க. இருந்தாலும் இங்க இருக்க லேண்ட்லோர்ட்ஸோட மனசுல இருக்க சந்தேகத்தை தான் லீவ் கேட்டேன், அதனால எனக்கு இதை பத்தி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? அப்ப அங்கிருந்து ஹீரோ, ரெண்டு பேரும் சேர்ந்து சூப்பரா குட் கோப் பேட் கோப் டிராமாவே போட்டுறீங்க, இதை பத்தி
பத்தி எனக்கு முன்னாடி தெரிஞ்சிருந்தா இதை நான் ஸ்ப்ரிங் ஃபெஸ்டிவல் காலாவுக்கு புக் பண்ணி வச்சிருப்பேன். அப்ப அந்த ஆளு அதான் என்ன ஸ்ப்ரிங் ஃபெஸ்டிவல் காலா லோட் டியூ என்ன இந்த லாங் செங்கல் நீங்க தான் டிராகன் கிங்னு நினைச்சு பறக்கிட்டீங்களோ? ஹைரப்ஸோட ஆர்டர் படி நான் இந்த ஜியாங்ஸு ரிலீஃப் கேனரை கரப்ஷன் கேஸை விசாரிக்கிறதுக்கு லோட் டியூட அனுமதி வாங்கணுமா? என்ன ஒரு அதிகாரம், என்ன ஒரு கத்து. அந்த ஆளுங்கிறது லோட் மஜிஸ்ட்ரேட், நீங்க ஏதோ தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. அப்ப நீங்க ஏதோ ஒரு தப்பான புரிதல்னு சொல்றீங்களா? இது ஒரு தப்பான விஷயம்னு தெரிஞ்சுக்க அப்புறம் ஒரு ஒஃபிக்கல் எப்படி வேலை செய்யணும்னு லியூ ஃபேமிலியோட ஹெட் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. அப்ப லோடியாவ குறுக்க வந்து சொல்றா, நீங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் அமைதியா இருங்க. ஹார்மனி பிரிங்ஸ் வெல்த்னு சொல்லுவாங்க, அதாவது ஒற்றுமைதா செல்வம் தரும், அதனால யாரும் கோவப்படாதீங்க. அப்ப ஹீரோ அந்த ஆள் கிட்ட கேக்குறா, லோடியாவ் நான் இங்க ஏதாச்சும் தப்பா நடந்துக்கிட்டேனா? அதனாலதான் லியூ ஃபேமிலியோட ஹெட்டுக்கு என் மேல ஒரு தப்பான புரிதல் வந்திருக்கா? அப்ப அந்த ஆள் இல்ல மஜிஸ்ட்ரேட் நீங்க சொல்றதுதான் சரி. லியூ லியாங் ஸ்டாஃப் அட்வைசர் சி, நீ நாம இங்க இருக்க வேண்டாம், யாமனுக்கே திரும்பி போயிடலாம். கேப்டன் கியூ நீ தயவு செஞ்சு எங்க கூட வாங்க. அப்ப அந்த லியூ லியாங் ஹீரோ கிட்ட சொல்றா, மஜிஸ்ட்ரேட் நீங்க ஒரு கோட் மாதிரி எல்லாத்தையும் ப்ரெடிக்ட் பண்ணி கால்குலேட் பண்றீங்க. இந்த மாதிரி கால்குலேட் பண்ணணும்னா ஒரு தனிப்பட்ட திறமை வேணும். அப்ப ஜூனியர் பொண்ணு அங்கிருந்து, சீனியர் பிரதர் உங்களுக்கு எப்படி ட்ரூப்ஸை மொபிலைஸ் பண்றதுக்கான அத்தாரிட்டி கிடைச்சது? அப்ப லியோ டியாவும் கூட நடந்து போய்கிட்ட, எல்லாம் முடிஞ்சு போயிடுச்சு. அப்ப மேலே இருந்த அந்த வாய் பேச முடியாத பொண்ணு இதெல்லாம் பார்த்து சிரிச்சிட்டு இருக்கா. அப்ப அந்த லோ லியோட கூட இருக்கவன் சொல்றா, யங் மாஸ்டர் இவன் ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்கா, அதனால இவனுக்கு நல்ல ஒரு பாடத்தை கத்து கொடுத்தாகணும். ஒரு புதிய அதிகாரி பதவி ஏத்த உடனே இவ்வளவு குழப்பத்தை உருவாக்கி விட்டுட்டு இருக்கா, அதனால அவனுக்கு நம்ம யாருன்னு காட்டி ஆகணும். அப்படி சொல்லிட்டு கையில எனர்ஜி கேதர் பண்ண ஆரம்பிச்சுட்டா. அப்ப பின்னாடி இருந்து என்னமோ வருது ஹீரோ சென்ஸ் பண்ணிட்டா. அப்ப ஜூனியர் பொண்ணு குறுக்க பூந்து எனர்ஜியை ரிலீஸ் பண்ணதுக்கு வந்த அட்டாக் காணாம போயிடுச்சு. யார் அது? அப்படியே அங்க இங்கேயும் தேடி பாக்குறா. அப்போ ஹீரோ கேக்குற, என்ன ஆச்சு லிட்டில் ஜூனியர் சிஸ்டர், நீ ஒரு மாதிரி இருக்கிற? அப்ப அந்த பொண்ணு சொல்றா, சடனா இங்க இருந்து எனக்கு ஒரு கொடூரமான கியூஐ வந்த மாதிரி இருந்தது. அப்படியே அந்த பொண்ணு நினைக்கிறா, இது ரொம்ப ஸ்ட்ரேஞ்சா இருக்கு, அப்போ இது என்னோட இல்யூஷனா? சீனியர் பிரதரை அட்டாக் பண்ண வந்த கியூஐ நான் தடுத்து நிப்பாட்டல, வேற எங்க இருந்து ஒரு ஸ்ட்ராங்கான கியூஐ வந்தது, அதை தடுத்து நிப்பாட்டியது. அப்ப ஹீரோ சொல்றா, ஸ்டாஃப் அட்வைசர் சி நீங்க ரொம்ப பயந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன், ஆனா அந்த மாதிரி எனக்கு எதுவும் ஃபீல் ஆகல. அப்ப அந்த பொண்ணு அங்க இருந்து, சீனியர் பிரதர் நீங்க ரொம்ப அசால்ட்டா இருக்கிறீங்க, ஆனா நான் அதை உண்மையில சென்ஸ் பண்ணேன். அப்ப ஹீரோ, அது பரவாயில்ல, தெரியாம தெருவு பூனையோட வாழை மிதிச்சா அது அப்படிதான் பதறிட்டு நிக்கும், நீ இங்க இருக்கும்போது என்ன யாருக்காச்சும் தொடர்றதுக்கு தைரியம் வருமா? சீனியர் பிரதர் நீங்க என் மேல அவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்கீங்களா? அப்ப ஹீரோ சொல்றா, கண்டிப்பா, ஏன்னா அது நீ இல்லையா? அப்ப அந்த லோ லியோ கேக்குற, என்ன ஆச்சு? அப்ப அவன் சொல்றா, யாரோ ஒருத்தர் சீக்கிரட்டா அவனை ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருக்கா, அது ஒரு சாதாரண ஒரு ஆள் கிடையாது, ஒரு பெரிய ஒரு மாஸ்டர் தான். அந்த ஆறா செகண்ட் ஃப்ளோர் இருந்துதான் வந்தது, ஆனா வந்த செகண்ட்ல அது அப்படியே காணாம போயிடுச்சு, அதனால எந்த செக்டர்ல சேர்ந்த கியூஐ ரிஃபைனர்னு என்னால கண்டுபிடிக்க முடியல. அப்ப அந்த லோட் லியோ சொல்றா, நம்மளே திரும்பி அடிக்கிறாங்கன்னா கண்டிப்பா அவனோட பின்னாடி பெரிய யாரோ இருக்கிறாங்க, நம்ம இந்த ஓயன் லியான்ஹானை பத்தி புதுசா விசாரிக்கிற வரைக்கும் கொஞ்சம் ஒதுங்கி போறதுதான் நல்லது. அப்ப அவன், சரி யங் மாஸ்டர், சரி வா போலாம், ஃபர்ஸ்ட் போய் உன்னோட இந்த வூண்டை ட்ரீட் பண்ணலாம், உனக்காக இந்த கணக்கை நான் தெரிந்து வைக்கிறேன். அப்ப அவன், தேங்க்யூ யங் மாஸ்டர். அங்கிருந்து பேனல் கட் பண்ண வேற இடத்துல, என்னது எல்டஸ்ட் பிரதருக்கு இந்த நிலைமையா? அந்த ஓயன் லியான்ஹானை சும்மாவே விடக்கூடாது, பணம் பொண்ணு இல்லைன்னா அதிகாரம், இதுல ஏதாச்சும் அவனுக்கு ஆர்வம் இருக்கும், இதொன்னும் வேணான்னு சொல்றதுக்கு அவர் சேஜ் கிடையாது, நாம அவனுக்கு இவ்வளவு ரெஸ்பெக்ட் கொடுத்தோம், அவன் ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்கா, இப்ப டேபிளை திருப்பி போடுறானா அதுக்கு அர்த்தம் அவனுக்கு இன்னும் வேணும்னு. அங்க இருக்க இன்னொருத்தன் பதவி ஏத்த உடனே அவன் நம்ம வீட்டுக்குள்ள வந்து சோதனை போடுறானா, அவனுக்கு எவ்வளவு தைரியம் இருக்கணும்? இவன் தான் லியூ ஃபேமிலியோட செகண்ட் யங் மாஸ்டர், இவனோட பேரு லியூ சியான். இவ்வளவு நேரமா யார் பேசிட்டு இருந்தானா? அந்த தேர்ட் யங் மாஸ்டர் தான். அவன் அங்கிருந்து மறுபடியும், நீங்க இவ்வளவு நேரமா எங்க போயிருந்தீங்க செகண்ட் பிரதர்? அந்த ஓயா லியான் ஹான் எந்த பிரச்சனையில மாட்டிக்காம தப்பிச்சிட்டா, இப்ப பாருங்க அந்த பையல நம்மள வெறும் சாதாரண ஆளுங்களை நினைச்சு கிரஷ் பண்றதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கா. நம்ம டிராகன் கிங் லியூ கிளான் மேல அவனுக்கு கொஞ்சம் கூட மரியாதை கிடையாது, ஏன் நம்ம ஃபேமிலியை கூட கொஞ்சம் மதிக்க மாட்டா. நாம எப்போல இருந்து இந்த மாதிரி அவமானத்தை சகிச்சுட்டு இருக்க ஆரம்பிச்சோம்? சொல்லுங்க எல்டஸ்ட் பிரதர், செகண்ட் பிரதர், நாம எல்லாரும் டிராகனாவும் டைகராவும் வாழ்ந்துட்டு இருக்கோங்க, நாம ஒன்னும் ஒரு ஆட்டுக்குட்டி கிடையாது. அந்த லியூ ஃபேமிலியோட ஹெட் அங்கிருந்து சொல்றா, நீ ஒரு டிராகனாவும் டைகராவும் இருந்தா அவங்ககிட்ட உன்னோட ஒரு காலை எடுத்து கொடுத்துட்டு ஏன் இங்க வந்து நிக்கிறேன்? எனக்காக இப்போதைக்கு நீ கொஞ்சம் அமைதியா இரு. அந்த செகண்ட் பிரதர் அங்கிருந்து, இருந்தாலும் ஒரு டிமோட்டட் 7th ரேங்க் மேஜிஸ்ட்ரேட்டால எப்படி அவ்வளவு பெரிய ட்ரூப்பை மொபிலைஸ் பண்ண முடிஞ்சது? அவனுக்கு இவ்வளவு திறமை இருக்கும்போது இந்த டிசாஸ்டர் ரிலீஃப் மற்றும் ஃப்ளட் கண்ட்ரோல் கொஞ்சோண்டு கிரெயின்ஸுக்கும் கொஞ்சோண்டு சில்வருக்கும் ஏன் அவன் இவ்வளவு கஷ்டப்படணும்? அப்ப அந்த லியூ ஹெட் சொல்றா, நான் ஏற்கனவே ஒருத்தனை விசாரிக்க அனுப்பி வச்சிருக்கேன், இப்போ இருக்க எல்லா பிரச்சனைக்கும் அதுதான் ஒரு முக்கியமான சாவி. இப்ப நமக்கு இருக்க பிரச்சனையை சமாளிக்கிறது அவ்வளவு ஒன்றும் கஷ்டம் கிடையாது, ஆனா இதுக்கு பின்னாடி நமக்கு பெரிய ஒரு சதி காத்துட்டு இருக்கு, அது சமாளிக்கிறது தான் நமக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அப்ப அந்த தேடங் மாஸ்டர் அங்க இருந்து, ஒருவேளை அந்த ஃபேமிலி தான் அவனோட பின்னாடி இருந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்களோ? அப்ப அந்த லியூ ஹெட் அங்க இருந்து, என்னது அந்த ஃபேமிலியா? அது அப்படி ஒண்ணு இருக்குன்னு கூட நினைக்காதீங்க, அதை அப்படியே விட்டுடுங்க. ஒருவேளை அவங்க மிலிட்டரி பவர்ல கை வைக்க துணிஞ்சா இந்த காலத்தோட பெரிய ஆளான மாஸ்டர் டியால கூட அவங்கள காப்பாற்ற முடியாது, அவங்க அந்த ஓயன் லியான் ஹானுக்கு உதவி பண்றதுக்கு வாய்ப்பே இல்ல. அப்ப அந்த செகண்ட் யங் மாஸ்டர், என்னது பெரிய ஒரு சதியா? ஒருவேளை அவனோட பின்னாடி பெரிய யாராச்சும் இருக்காங்களோ? அப்ப
அந்த ஹெட் சொல்றா அதை பத்தி இன்னும் கிளியரா தெரியல. ஆனா நமக்கு பின்னாடி இருக்க அந்த நோபல் பர்சனோட விஷயத்த இன்னும் தள்ளி போட்டுட்டு இருக்க முடியாது. இவங்க எல்லாரும் இன்னும் முழுசா பிறக்காத அந்த ஸ்வாடுக்காக தான் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம லியூ ஃபேமிலி ஜெனரேஷனா அதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அதனால அந்த பையனை நம்மளோட அக்கௌண்ட்ஸை செக் பண்ணவே விடக்கூடாது. அப்படியே அந்த ஸ்வாடை அந்த தேடங் மாஸ்டர் கையில தூக்கி எறிஞ்சுக்கிட்டு இந்த இயர் நாம பிரசன்ட் பண்ண வேண்டிய இருக்க ஸ்வாடு தான் அது. அதனால அதை நல்லா பத்திரமா பாத்துக்கோ. இந்த லியூ ஃபேமிலி கிட்ட வெறும் செழிப்பான நிலங்களும் பியூட்டிஃபுல் மேன்ஷன்ஸும் அப்புறம் கோல்டன் ஜெம்ஸ் மட்டும்தான் இருக்குன்னு நினைக்காத. நம்ம லியூ ஃபேமிலி ஒன்னும் ஒரு கொழுத்த ஆட்டுங்கூட்டம் கிடையாது. நம்ம லியூ ஃபேமிலி ஒரு வாளுரை, அதுக்குள்ள மறைஞ்சிருக்கிற ஒரு ஷார்ப்பான ஸ்வாட். அப்படியே அங்கிருந்து பேனல் கட் பண்ணா ஹீரோ ஜூனியர் பொண்ணு நடந்து போகும்போது ஹீரோ அங்கிருந்து லிட்டில் ஜூனியர் சிஸ்டர் நாம அந்த பவுலியன் திரும்பி வந்த பிறகு நீ பாக்குறதுக்கு ஒரு டிஃப்ரெண்டான ஆள் மாதிரி தெரியுது, உனக்கு என்ன ஆச்சு? அப்ப அந்த பொண்ணு இப்போ ஹீரோ என்ன ஆச்சு உனக்கு? சீனிபதர் நீங்க என்ன கொடுமைப்படுத்திட்டு இருக்கீங்க, நீங்க எப்போதும் என்ன உங்கள ஒரு ஆளா பார்க்கவே இல்லை. அப்போ ஹீரோ அங்கிருந்து நீ இப்ப என்ன சொல்ல வர? எனக்கு தெரியும் லியூலாம் கொஞ்சம் மேட்டர்ஸை பண்ணதான் போயேன்னு, ஆனா அவ்வளோ பெரிய ட்ரூப்ஸை மொபிலைஸ் பண்ற அளவுக்கு சீனிபதருக்கு அதாரிட்டி இருக்கும்னு எனக்கு தெரியாது. லாஸ்ட் டைம் அந்த ரிலீஃப் கேம்ப்ல இப்படிதான் நடந்துடுச்சு. எனக்கு என்ன நடக்குதுன்னு தெரியாம நான் இருட்டில் தான் இருந்தேன். அப்ப ஹீரோ அங்கிருந்தோ நீ அதை பத்தி சொல்ல வரையா? நான் லியூலியாங் கிட்ட ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட்டுக்கு ரிக்வெஸ்ட் பண்ண சொன்னது உண்மைதான். ஆனா நானே எதிர்பார்க்கல 300 அயன் கேலரிஸ் இங்க வருவாங்கன்னு. அதை பத்தி எனக்கும் தெரியாது.